அப்படின்றவர் பாத்தீங்கன்னா எந்த நாளுமே அவரோட வயலை போட்டு உழுதுகிட்டே இருப்பாரு. என்னதான் அவர் உழுதுனாலும் அந்த வயல்ல இருந்து தானியங்கள் விளையாது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தர் சொல்றாரு, என்னப்பா ராமு, நீ எந்த நாளுமே இந்த வயலை போட்டு உழுதுகிட்டு இருக்கியே, ஆனா அந்த வயல்ல இருந்து பயிர்கள் விளைஞ்சதே இல்ல. நீ இந்த வயலை வித்துட்டு வேற ஒரு இடத்துல வயலை வாங்கி விவசாயம் பண்ணு அப்படின்னு. இதை கேட்டோன்னா ராமுவும், இல்லனா நம்ம முன்னோர்கள்லாம் இந்த வயலை தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் தப்பா செய்யணும் போல, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படியே ராமு அந்த வயலை உழுதுகிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அந்த மண்ணுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பானை இருக்கு. இவரும் ரொம்பவே கோவமாகி, இவ்வளவு நேரமா நான் உழுதுகிட்டு இருக்கேன், பார்த்தா இந்த பயன் இல்லாத ஒரு பானை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மண்வெட்டி அந்த பானைக்குள்ள போட்டு ஓய்வெடுக்கலாம்னு போயிடுறாரு. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வயலுக்கு வராரு. பார்த்தா அந்த பானையில 100 மண்வெட்டி இருக்கு. பார்த்தா இவரு என்னடா இது, ஒருவேளை இது மந்திர பானையா அப்படின்னு சொல்லிட்டு அதை சோதிக்கிறதுக்காக அதுக்குள்ள ஒரு திராட்சை பழத்தை போடுறாரு. அப்படி போட்டோன்னு பாத்தீங்கன்னா 100 திராட்சை பழம் வந்துருது. இதை பார்த்தா இவருமே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அந்த மந்திர பானையை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. இவருக்கும் ரொம்பவே பசியா இருந்திருக்கும். அதனால இவனா சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துட்டு போய் சந்தையில ஒரு முட்டையை வாங்கிட்டு வராரு. அந்த முட்டையை அந்த பானைக்குள்ள போட்டோன்னு 100 முட்டைகளா வந்துருது. அதுல இருந்து 2 முட்டையை வேக வச்சு சாப்பிட்டுறாரு. மிச்ச முட்டையை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை தோணுது, முட்டையில கொண்டு போய் சந்தையில விற்பனை பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இவரும் அந்த பானைக்குள்ள பழங்கள், தானியங்கள், துணி, அதுக்கப்புறமா மசாலா அந்த பானைக்குள்ள போட்டு நிறைய எடுத்துக்கிறாரு. அதை கொண்டு போய் சந்தையில எல்லாம் விற்பனை பண்ணி நிறைய பணம் கிடைக்குது. இவருமே ரொம்பவே வசதியா வாழ தொடங்குறாரு. ஒரு நாள் ராமு என்ன பண்றாருன்னா அந்த பானைக்குள்ள ஒரு கோழியை போட்டுறாரு. அந்த பானையில இருந்து 100 கோழிகள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த வீடு ஃபுல்லாவே கோழிங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதை பார்த்தன இவரும் பயந்த அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாரு. அப்போ இவரும் இனிமே புத்திசாலித்தனமா தான் அந்த பானையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் பேசினதை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த ராஜாவோட படை வீரர் கேட்டுறாரு. அப்போ அந்த படை வீரரும் ராஜா கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டான ராஜாவும், இப்படி ஒரு பானை இருக்கா, உடனடியா ராமுவை வந்து இங்க கூட்டிட்டு வான்னு. ராமுவும் அந்த பானையை வந்து எடுத்துட்டு வராரு. இந்த ராஜாவும் அந்த பானைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானைக்குள்ள தலையை போட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பானைக்குள்ள போயிட்டு விழுந்துடுறாரு. இதனாலேயே அந்த பானைக்குள்ள வந்து 100 ராஜாக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் தான் உண்மையான ராஜா, இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையிலேயே எல்லா ராஜாவுமே இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னு ராமுவும், இந்த பானை இவ்வளவு ஆபத்தானதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை கீழே போட்டு உடைக்கிறாரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ராமுவோட வயல்ல நிறைய பயிர்கள்லாம் விளைய ஆரம்பிக்குது. ரொம்பவே சந்தோஷமா அவர் விவசாயம் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாரு.